ஸ்கூல் முடிஞ்சது நேராக இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கே வந்தேன்னா இந்த ஒன்றியால் ஷாப் இருக்குல்ல அங்கே தான். யூஸ்வலாக நான் என்னோட 3 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு ஷாப்பிங் போவே மாட்டேன். யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போவேன், இல்லைனா 2 பேரை கூப்பிட்டு போவேன். ஏன்னா 3 பேரை கூப்பிட்டு போனால் என்னால் சமாளிக்கவே முடியாது. ஒருத்தி என்னடா இந்த பக்கம் கூப்பிட்டு ஏமா இதை பாருங்கங்க, இன்னொரு என்னடா ஏமா இந்த பக்கம் பாருங்கங்க, எப்பா எனக்கு அன்னைக்கு தலையே வெடிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால தான் நானுமே போனேன். இந்த பிள்ளைங்களுக்கு வர ஸ்கூல் இப்போ லீவ் விட போதா, அதனால் வீட்டில் ஏதாவது பண்ணணும், ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிராயிங் புக்கு அதெல்லாம் இந்த பிள்ளைங்க கேட்டாங்க. அதையும் அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். பயங்கர தாகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஷானின்னு சொல்லிட்டு இது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் பொவன்ட்டா இருக்குல்ல அது மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. அப்புறம் மேலே போயிட்டு ஷூலாம் பார்க்க போனோம். சைஸ் எதுவுமே என் பிள்ளைங்களுக்கு ஃபிட் ஆகல, எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது. யூஸ்வலாக இந்த கடையை நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா இது அந்தளவுக்கு குவாலிட்டியாலாம் இருக்காது. ப்ரைஸ் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் தரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் இருக்காது. அதனால் இங்கே சும்மா அவசரத்துக்கு அப்போதைக்கு வாங்கிக்கலாம். இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பில்லு 8 ரியாலுக்கு மேலே வந்துருச்சு.